அனைவருக்கும் வணக்கம். எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் பேச போற விஷயம் வந்து, முதல்ல ஹரி நாடார் பேசு தமிழா பேசு சேனல்ல ஒரு பேட்டி குடுத்துருக்காரு. அவர் வந்து ஒரு அமைப்பு வச்சிருக்கிறாராம். கேளுங்க. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். நாய்க்கு பேர் முத்துமாலன்னு. என்னன்னா, சான்றோர் சத்திரிய படையம்மா. அதாவது சான்றோர்னா என்னன்னு தெரியாது. சத்திரியர்னா போர் செய்றவங்க. போர் செய்றவங்கன்னா, போர் எதுக்கு செய்றாங்க? தன்னோட நாட்ட காப்பாத்துறதுக்காக போர் செய்றாங்க. ம். எங்க இருந்தாவது வெளியில இருந்து ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா, காப்பாத்துறதுக்காக போர் செய்றாங்க. அது மட்டும் தான் அவங்க வேல. அப்ப குடும்பத்துல அவங்க இல்லவே இல்லையா? சான்றோர்லாம் என்னன்னே தெரியாது. சான்றோர்கள் யாருன்னா, நல்லது மட்டும் செய்யக்கூடியவங்க. என்ன அர்த்தத்துல அதாவது பாருங்களேன், ஒரு அதாவது இந்த சரியான சிந்தனை இல்லாத, நல்ல குணம் இல்லாத ஆட்கள் வந்து பதவிக்கு வந்தா, இல்ல ஒரு அமைப்புல இப்படி தலைவரா வந்தா, நாடு எப்படி இருக்குங்கிறதுக்கு இதான் உதாரணம். அதுக்கு ஒரு 1000 பேர் கமெண்ட் எழுதியிருக்காங்க. அவர் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்குன்னு. அதாவது என்ன நியாயம் இருக்கு? ஒரு அடல்ட்டு ஒரு 25, 30 வயசு பொண்ணு, ஒரு 30 வயசு பையன் லவ் பண்ணா கூட, அந்த அந்த ஊர்ல அதே பிரச்சனை தான் வரும். அப்ப அவங்கள விடவே மாட்டீங்களா நீங்க? கடைசி வரைக்கும் ஒரு அடல்ட்டு அப்படின்னு சொல்லி ஏத்துக்கவே போறதில்ல. அந்த பையன் 1,00,000 சம்பளம் வாங்குறான். 25 வயசு ஆகுது. அவனையும் அடல்ட் கிடையாது. இந்த வந்து அவர் பேசுறத பார்த்தீங்க எனக்கு அவன்னு சொல்ல மனசு வரல. ஏன்னா, அன்னைக்கு ஒரு கோவத்துல பேசிட்டேன். ஆனா, அவர் வயசுக்கு எப்படி ஒரு பொறுப்பில்லாம பேசுறாரு பாருங்க. அதாவது யாதவரு, நாடாரு, அப்புறம் வந்து தேவரு. இவங்களோட குடும்பத்துலலாம் வந்து அப்படி இப்படின்னு பிரச்சனை வருதாம். என்ன பிரச்சனை வருது? உங்களுக்கு சொத்து இருக்கிறதுனால, நீங்க கௌரவமா வாழ்றீங்க. அது ஏன் கர்வமா நினைக்கிறீங்க? ஆணவத்தோட அப்படி ஏன் இருக்கீங்க? அவன் அவன் வந்து தமிழன் இல்லையா? எஸ்சி பட்டியல் பிரிவை சேர்ந்தவன்லாம் தமிழன் இல்லையா? அவர்கள் என்னதான் சொல்றாங்க சொல்லுங்க? சிலரு எங்களையும் மனுஷங்களா ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சுறாங்க. சிலர் ஏன்டா எங்கள இப்படி கொடுமை பண்றீங்க? நான் மனுஷன் இல்லையான்னு கோவமா கேட்குறாங்க. நான் அந்த கவர்மெண்ட்ட பத்தியெல்லாம் பேச விரும்பல. அவங்க அவங்க என்ன சொல்றாங்க? நானும் மனுஷன் தான். இது போல எல்லா ஸ்டேட்லயுமே கொஞ்சம் கொஞ்சம் பேர் வந்து கஷ்டப்பட்டுட்டு தான் இருக்காங்க. இப்ப நான் ஆந்திராவுல பாருங்க, அவங்க மொழி பேசுற கொஞ்சம் பேரு அப்படியே எ பிரச்சனைக்குரிய மாதிரியே நடத்தப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. அப்புறம் என்ன யாதும் ஊரே யாவரும் கேளீர். முதல்ல உள்ளவன அன்பு செய்யுங்க. அப்புறம் போய் ஊரான போய் அன்பு செய்யலாம். உங்களுக்கெல்லாம் வெட்கமே இல்ல? இனிமே எங்கேயாவது இந்த தமிழ் புக்ல கூட இருந்துச்சு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். ஆஸ்திரேலியன் தமிழ் புக்ல. யாதும் ஊரே யாவரும் கேளீர்ன்னு சொன்னீங்கன்னா, என்ன பேசும்னு எனக்கே தெரியாது. ஒரு தமிழர பார்த்து அவங்க மேல ஒரு நம்பிக்கை வச்சு பேசுறதில்ல. ஒரு பொண்ணுகிட்ட நான் சொல்றேன். நான் யூடியூப் சேனல் வச்சிருக்கேன். வேணா லிங்க் அனுப்பட்டுமான்னு கேட்குறேன். நான் யூடியூபே பார்க்க மாட்டேங்க அப்படின்றேன். அதாவது நான் சீரியல் எப்படி பேசுவேனோ, அது போல அவங்க யூடியூபே பார்க்க மாட்டேங்க. யூடியூப்ல என்னங்க இருக்குன்னு கேட்குறாங்க. ஒரு நாகரிகம்னு ஒண்ணு இருக்குல்ல. இல்ல நான் வந்து ஜென்ரலா பேசுறேன். சும்மா பாருங்கன்னு கேட்டா, ஐய்யயோ! என்னால பார்க்கவே முடியாதுங்க அப்படின்னா, எவ்வளவு பரந்த மனசோட இருக்கீங்க. ஒரு தமிழர் இன்னொரு தமிழர்கிட்ட. எனக்கு தெரிஞ்ச நெறைய பொண்ணுங்கள நான் வந்து யூடியூப் சேனல் வீடியோ லிங்க் அனுப்பிச்சா கூட தெரியாத மாரியே இருப்பாங்க. எப்படி பாருங்க? அதாவது என்ன விட பெட்டரா படிச்சவங்க, என்ன விட நெறைய சம்பளம் வாங்குறாங்க. நான் நான் வேலைக்கு போறேன் உங்களுக்கு தெரியும்ல. நெறைய சம்பளம் வாங்குற பெண்கள். அவங்களுக்கு கூட ஒரு சக தமிழ் பெண் மேல ஒரு பாசம் இல்ல, ஒரு மரியாதை இல்ல. சரி அவங்க ஏதோ செஞ்சுட்டு போறாங்க. ஓகே, குட். அப்படி ஏதோ எழுதலாம்ல. எனக்கு 1, 2 பொண்ணுங்க எழுதுவாங்க. என் ஃப்ரெண்ட் ஒரு பொண்ணு 2 மணி நேரம் பேசுவாங்கல்ல. நல்ல பொண்ணு. என்ன நம்பி இப்ப 2 மணி நேரம் எப்படி பேசுவாங்க சொல்லுங்க? ஒரு சக மனுஷன், நம்ம மனுஷன். நம்மள போல தமிழ் பேசுறவன். ஆனா வந்து வேற மொழி பேசுறவன் பணக்காரன். வேற அப்புறம் நான் ஜாதி பேர்லாம் சொல்லுவேன். அவங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே போய் குழாவுறது, கொஞ்சுறது. பட்டியல் பிரிவு ஆளுங்கன்னா என்ன? இப்ப நான் வந்து ஒரு பட்டியல் பிரிவுல இருக்கேன்னு வச்சுக்கோங்க. தினமும் காலையில எந்திரிச்சு என்ன பண்றேன்? உங்கள போல தான் நானும் இருக்கேன். சாப்பிடுறேன், தூங்குறேன், வேலைக்கு போறேன். இதானே பண்றேன். அப்புறம் நீங்க மட்டும் எப்படி உயர்ந்தவங்களாகுறீங்க? ஒருத்தர் கேட்டிருந்தாரு என்னோட ஜாதி என்னன்னு. நான் என்ன பயந்தாங்குழின்னு நெனச்சுட்டு இருக்கீங்களா? நான் வன்னியர் தான். சரியா? ராமதாஸ் ஆளுங்க தான் திண்டுக்கல் பக்கமும் இருக்காங்க. நான் வன்னியர் தான். என்ன செய்யணுன்ற? என்னமோ ஒரு 5 ஏக்கர் அதான் அந்த கவுண்டரு. அத விட நாங்க கவுண்டர்னா அப்படியே தலைகீழா நிக்கிறேன். அதனால தான் உங்களுக்கு பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது. அது இப்பதான் கொஞ்சம் அதோட திமிரு குறைஞ்சிருக்கு. கோயம்புத்தூர் பக்கம். இங்க திருநெல்வேலினா அப்படிதான் திருநெல்வேலின்னு சொன்னாலே நான் நான் டக்குன்னு என்ன நெனப்பேன், இவங்ககிட்டலாம் கொஞ்சம் எட்ட நின்னு தான் பேசணும்னு நெனச்சுக்குவேன். திருநெல்வேலில வெட்டுறாங்க. என்ன உங்களுக்கெல்லாம் அறிவே கிடையாதா? ஒரு ஒரு இளநீ சீவலாம், ஒரு மரத்த வெட்டலாம், ஒரு
ஏதோ ஒரு கரிய வெட்டலாம். இது என்ன மனுஷன் வெட்டுறது என்ன ஒரு அறிவு இல்லாத ஒரு தன்மை. உங்களுக்கெல்லாம் ஆஸ்திரேலியாவும் சம்மந்தமே கிடையாது. எவ்வளோ திமிரு! ஒரு நம்ம நம்ம மொழி பேசுறவன் இல்ல, ஒரு ஹிந்தி பேசுறவன எவனோ ஒருத்தன் நம்மள நம்பி பொழைப்பு தேடி வந்திருக்கான். ஒரு ஹிந்தி பேசுறவன பார்த்தா அவன அவ்ளோ காமெடி பண்றது. அவன் பாருங்க எலும்பு தோலுமா கிடக்குறான். உங்களால வெயில்ல வேலை செய்ய முடியல. உடம்பு வளைஞ்சு வேலை செய்ய முடியல. அவன் வந்து வேலை செய்றான். பாவம் அவன பார்த்தா அப்படி கிடக்குது. அவன வச்சு காமெடி பண்றவன் வந்து வேலை செய்றான். அப்ப நீ வேலை செய்ய வேண்டியது தானே! நீ வேலை செஞ்சா எதுக்கு அவன் வர்றான்? அவங்களுக்கு ஜாதியில கம்மியா இருக்கிறவங்களும் பிடிக்காது. பக்கத்து ஸ்டேட்லேருந்து வந்தவனையும் பிடிக்காது. அந்த பையன் ஐயோ கடவுளே! அந்த பையனோட சிரிப்ப பார்த்தா எவ்வளவு பாவமா இருக்கு. இல்ல இந்த தமிழ் சமூகத்தில பொறந்தது தான் இவன் இப்ப செஞ்ச பெரிய தப்பா? நான் வந்து அரசியலோ, இந்த திராவிடர்களும் அதெல்லாம் எல்லாம் நடிப்பாங்க. பயங்கரமா நடிப்பாங்க. நம்மளுக்குள்ள ஒற்றுமை இல்ல. நம்மளுக்குள்ள பாசம் இல்ல. நமக்குள்ள பாசம் இல்ல. எதிர்ல இருக்கிறவன் என்ன ஜாதி, என்ன ஆளுகன்னு ஏன் நீங்க ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் பேசுற வார்த்தைய வச்சு அவன் குணத்த பார்க்கலாம்ல. நீங்க 2 விஷயத்த பார்க்கலாம். அவன் நல்லா வேலை செய்றானா, பணக்காரனா, நமக்கு ஈக்குவலா இருக்கிறானான்னு பாரு. கிளாஸ் பாரு. அவன் குணத்த பாரு. 2 மட்டும் பார்த்துட்டு போ வேண்டியது தானே! எதுக்கு ஜாதிய பார்க்குறீங்க? நமக்கு பண பிரச்சனையே பெரும் பிரச்சனை இருக்கு. இதுல ஏன் ஜாதிய போட்டுக்கிட்டு ஏன் இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க? பாவமா இருக்கு. இவன் போயிட்டு ஒரு 22 வயசுக்காரன் அவன் ஒரு அருவாள் எடுத்து வெட்டுறான்னா, இவன் எப்படி வளர்க்கப்பட்டிருப்பான்? அவன் அவன் அவன்லாம் ஆஸ்திரேலியால பிறந்திருந்தான்னு வச்சுக்கோங்க, அவ்ளோ நல்ல பையனா இருந்திருப்பான். சுர்ஜித் ரொம்ப நல்லவனா இருந்திருப்பான். பெண்ணுக்கு வந்து நீங்க நிலமோ, சொத்தோ தரப்போறதில்ல. அசையும் சொத்து, அசையா சொத்துன்னு இருக்கு. நீங்க நகையோ, பணமோ, வண்டியோ வேணா தரப்போறீங்க. அந்த பொண்ணுக்கு புடிச்சவனுக்கு கட்டி வைக்காம நீங்க பொருளையா குடுத்து என்ன பண்ண போறீங்க? அதாவது எப்படின்னா, எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சு, எப்படியோ ஒரு குழந்தை பெத்துட்டா போதும். அந்த ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு அப்படியே வாழ்க்கை முழுக்க ஓட்டிறணும். ஏன் புடிச்சவன கல்யாணம் பண்ணா தான் உங்களுக்கு என்ன பிரச்சனை? அப்புறம் கல்யாணம் ஆயிட்டு அந்த ஹஸ்பண்ட புடிக்கலன்னா நீங்க டைவர்ஸ் பண்ண விட்டுருவீங்களா? ஒரு கல்யாணத்தையே பண்ண விட மாட்டேங்கிறீங்களே எப்படி? அந்த பொண்ண எனக்கு இந்த கணவர புடிக்கல அப்படின்னா, நீங்க டைவர்ஸ் பண்ண விட்டுருவீங்களா கேட்கிறேன். அதாவது இந்த உலகத்துல நெறைய நாடுகள் இருக்கு. நம்ம இந்தியா மட்டும் தான் இருக்குன்னு நெனச்சுட்டு இருக்காதீங்க. பிடிக்கலன்னா ஒரு ஃப்ரெண்ட பார்க்குறோம். அவன ஃப்ரெண்ட் பிடிக்கல. யாரோ தெரிஞ்சவங்க தெரிஞ்சவங்க யாரோ ஒருத்தர நமக்கு பிடிக்கல. அவங்க கூட நம்ம எப்படி பேசுவோம்? பிடிக்காத ஒரு ஆம்பள எப்படி கல்யாணம் பண்றது? அது க க கா ஒரு காதலன், காதலியா இருந்தா கல்யாணம் பண்றானுங்க. சந்தோஷமா இருக்கா விட்டுட்டு போ வேண்டியதானே! ஒரு சம்மந்தம் இல்லாத 2 பேர போய் கல்யாணம் பண்ணி வச்சு, நீ போயிட்டு ஃபர்ஸ்ட் நைட் ரூமுக்கு போ, குழந்தை பெத்துக்கோன்னு சொன்னா, அது எவ்வளோ அநாகரிகமா இருக்கு. ஏன் இந்த அம்மா, அப்பாக்கள இவ்வளோ கொடுமை பண்றீங்க? எரிச்சலா இருக்கு. என்னமோ அவன் பெரிய ஜாதின்றான், பெரிய ஜாதின்றான். பெரிய ஜாதியா இருந்தா என்ன பண்றது? உனக்கெல்லாம் பிளட் பிரஷரும், டயபெட்டிஸும் எல்லா நோயும் வரும். இவ்வளோ கர்வத்தோட இருந்தீன்னா. எனக்கெல்லாம் எந்த நோயும் கிடையாது. சிவசிவான்னு அமைதியான சிந்தனையில இருக்கிறவங்களுக்கு நோயே வராது. உங்களுக்கு தான் எல்லா நோயும் வரும். பெண் வந்து உங்களுக்கு வாரிசா? இப்போ பெண்ணுக்கு வந்து சொத்து குடுக்கணுன்றதுல தான் பிரச்சனை இருக்குன்னு நெனைக்கிறேன். சொத்தே இல்ல, சொத்து வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாலும் பிரச்சனை இல்ல. அதான் இல்லாட்டி சொத்து குடுக்கணுன்றதையே ஆஸ்திரேலியாவுல சொத்து குடுக்கணும். எல்லாரும் ஈக்குவலா குடுத்துருவாங்க. 3 பிள்ளைன்னா எல்லாத்தையும் 3ஆ பங்கு போட்டுருவாங்க. உங்களுக்கு வந்து சொத்து குடுக்க மனசு இல்ல. இவங்க அம்மா, அப்பாக்குள்ள அந்த பிள்ளைங்கள பார்க்குறப்பவே இந்த பொண்ணையும், பையனையும் வித்தியாசமா பார்த்து அவங்களே கஷ்டப்படுறாங்க. ஒரு 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 நல்ல ஒரு பாசமே பொண்ணு மேல வைக்கிறது இல்லன்னு நெனைக்கிறேன். அதாவது பொண்ணு வந்து இப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்றது கிடையாது. இந்த மாரி பாரும்மா, இந்த இந்த மாரி குணம் அதாவது இந்த மாரி குணம் இருக்கணும். இந்த மாரி ஒரு நல்ல சம்பளம் வாங்கணும் அப்படின்னா சொல்லணும். இல்ல நீங்க எந்த ஒரு கைடன்ஸும் சொல்லி தர்றதில்ல. அந்த பொண்ணா ஒரு பையன செலக்ட் பண்ணாலும் விடமாட்டேன், விடமாட்டேன்னு எங்கிட்டாவது புடிச்சு தள்ளிர்றது. அதுதான் ஒவ்வொரு தலைமுறையும் வந்து இந்த பிள்ளைங்கள வளர்க்கறதுக்காகவே வாழ்றதோட ரிசல்ட் இதான். அந்த அம்மா, அப்பாவும் பிள்ளைங்களுக்காக தான் இருந்திருப்பாங்க. அவங்க 2 பேருக்குள்ள ஒரு அன்பு இருந்துச்சுன்னா, சரி நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளையாவது நல்லா இருக்கட்டும்னு நெனைப்பாங்க. அந்த பையன் எஸ்சின்னு இப்ப சொல்றாங்க. இது இந்த செய்தியில சொல்றாங்க. உங்களுக்கு எஸ்சினோனே ஆன்னு இருக்கும். நான் என்ன சொல்றேன், எல்லா ஜாதியும் பிடிச்சவங்களோட கல்யாணம் பண்ணிக்கலான்றேன். இப்போ ஒரு ஏழை வந்து பெரிய பணக்கார வீட்ல கல்யாணம் பண்ண வேணாம். அந்த கிளாஸ் அடிப்படையிலாவது கல்யாணம் பண்ணிட்டு போலாம்ல.
அதாவது பொண்ணு வந்து நம்ம எவ்வளோதான் நம்ம பாசமா வளர்த்தாலும், எவ்வளோதான் படிக்க வச்சாலும், ஹஸ்பண்ட் நல்லா இருந்தா தானே அந்த பொண்ணு நிம்மதியா இருக்க முடியும். இவங்களுக்கு அந்த நிம்மதி, சந்தோஷம் இத பத்தின எந்த அக்கறையும் கிடையாது. அந்த காலத்துல ஒரு பாட்டு இருக்கு. எனக்கு இத சொல்லணும்னே தோணல. இருந்தாலும் என் மனநிலைக்கு அப்படி சொல்றேன். இந்த பாட்டு இருக்கு. அந்த கலித்தொகையில ஒரு பாட்டு. நான் ஏற்கனவே சொன்ன பாட்டு தான். ஒருத்தர் சொல்றாரு, செவிலி தாயிட்ட சொல்றாரு. செவிலி தாய்னா அம்மாவோட ஃப்ரெண்டு. அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு. ஓடி போனப்போ, என்னோட அந்த அம்மா சொல்றாங்க, "என் பொண்ணையும் இன்னொருத்தியோட பையனையும் பார்த்தீங்களான்னு?" கேட்குறாங்க. பார்த்தேன். அத வந்து நான் ஒண்ணும் தடுக்க முடியாது." போயிட்டாங்க. அப்ப அவரு சொல்றாரு, அந்த அம்மா அழுவுறாங்க. இந்த மாரி போயிடுச்சு. எப்படி கஷ்டப்பட போதுன்னு. அவரு சொல்றாரு, அதாவது அவர் 3 உதாரணம் சொல்றாரு. ஒண்ணு வந்து அதுக்கு புடிச்ச பையன கல்யாணம் பண்ணுதுன்னா, அதுக்கு வந்து நீ நல்ல நல்ல பையனா செலக்ட் பண்ணு. நல்ல குணமா இருக்கணும், நல்ல அறிவு இருக்கணும், நல்ல ஒரு மெச்சூரிட்டி இருக்கிறவன செலக்ட் பண்ணுன்னு சொல்லணுமே தவிர, நாங்க சொல்றோம், நாங்க செலக்ட் பண்ணி தர்றோம். நீ இது பண்ணு. நீ வந்து கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றது வந்து, அதாவது அந்த காலத்துல இருந்திருக்குது. அத நாளைக்கு பார்ப்போம். அதாவது இருந்திருக்குது. ஆனா ஏற்கனவே செலக்ட் பண்ணிட்டானே. அந்த பொண்ணு, பையன செலக்ட் பண்ணிட்டாங்களே. அதுக்கப்புறம் நீங்க என்னத்த போய் மறுபடியும் பண்றீங்க? அவரு சொல்றாரு அந்த வயசுல பெரியவரு. இந்த சந்தன மரம் இருக்குல்ல, அது மலையில தான் வளருது. ஆனா, அந்த மலைக்கு அந்த சந்தன மரத்தால எந்த பிரயோஜனமும் கிடையாது. அது யார் அந்த சந்தன கட்டைய வாங்கி நெத்தியில பூசிக்கிறாங்களோ, அவங்களுக்கு தான் பிரயோஜனப்படும். இன்னொன்னு வந்து முத்து இருக்கு இல்லையா? அது தண்ணீல தான் பொறக்குது. சரியா? அது அந்த தண்ணிக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அத யார் வாங்கிட்டு போறாங்களோ, அவங்களுக்கு தான் அது வந்து அணிகலன். அதாவது ஜுவல்ஸ் ஆகும். இன்னொன்னு வந்து ஒரு யாழ் இசை அ இசைக்கிறாங்க இல்லையா? யாழ்னா ஹார்ப். அத இசைக்கிறப்போ, அந்த இசை வந்து அத கேட்பவருக்கு தான் சந்தோஷத்த குடுக்குமே தவிர, அந்த யாழுக்கு எந்த பிரயோஜனமும் கிடையாது. நீ என்னதான் பெத்து வளர்த்தாலும், என்னதான் சீராட்டி பாராட்டி வளர்த்தாலும், உன் பொண்ணு உனக்கு தேவைப்படுற சமயத்துல பயன்பட மாட்டா. புரியுதுங்களா? அதனால நீ கவலைப்படாத. எந்த காலத்திலும் இப்ப நான் வந்து ஆஸ்திரேலியாவுக்கு வந்து எங்க அம்மாவுக்கு பிரயோஜனப்பட்டேனா? இல்ல நான் பக்கத்து கிராமத்துல இருந்தா கூட பிரயோஜனப்பட்டுருக்க மாட்டேன். ஏன்னா என் குடும்பம், என் பிள்ளைங்கன்னு நான் அப்படியே போயிருந்திருப்பேன். அது அப்படிதான். ஏன்னா வந்து எவ்வளோதான் வந்து இப்போ இங்க இந்த வீட்ல ஒரு 20 வருஷம் இருக்கிறோம்னா, அந்த வீட்ல வந்து அங்க போனோனே அவங்களுக்கு அந்த குடும்ப உறுப்பினர் ஆன உடனே அவங்க அத பத்தியே தான் சிந்திப்பாங்க. பெண்ண வந்து நல்லா வளர்த்து, நல்ல குணத்தோட, அறிவோட வளர்த்து குடுக்கணும். அவ்வளோதான் நம்ம வேல. ஆனா வந்து அந்த பொண்ணுக்கு புடிச்சிருக்கு. ஏற்கனவே அந்த பையனுக்கு புடிச்சிருக்கு. நீ ஏன் இப்படி பாடாப்படுத்துறீங்கன்னு தெரியல. எஸ்சின்னா அது கேவலமா இருக்கு. இல்ல. அப்ப ஒரு காலத்துல நீங்க கேவலப்பட்டு கிடந்தீங்கல்ல. அதை நீங்க யோசித்து பாருங்க. எப்பவுமே மேடு பள்ளமா இருக்கக்கூடாது. சமமா வர முயற்சி பண்ணணும். எந்த சாதியும் கீழ்ப்பட்டது கிடையாது. எல்லா சாதியுமே எல்லா சாதியிலயும் பணக்காரங்க நல்லா இருக்காங்க. ஏழைங்க கஷ்டப்படுறாங்க. இது கர்வத்துல எந்த பிரயோஜனமும் கிடையாது. ஆஸ்திரேலியால எல்லாரும் வேலைக்கு போறாங்க, சாப்பிடுறாங்க, நிம்மதியா தூங்குறாங்க. எதிர்ல வர்றவங்கள பார்த்து ஸ்மைல் பண்றாங்க. உங்களால ஏன் பண்ண முடியல? எதிர்ல வர்றவன பார்த்து அப்படியே ஸ்கேன் பண்றீங்க. இவன் யாரு? எந்த ஊரு? என்னன்னு? தமிழர்கள் நான் சொல்றேன் கேளுங்க. தூரத்துல வர்றப்போ நான் நெனப்பேன். இந்தியர்கள்னு நெனப்பேன். விக்டோரியா பார்க்னு ஒரு இடத்துல குடியிருந்தோம். கிட்டத்துல வர்றப்ப இந்தியன்ஸ்ன்னு நெனப்பேன். வர்றப்ப தெரியும். கிட்டத்துல வர்றப்ப நார்த் இந்தியன்ஸ், சவுத் இந்தியன்ஸ் தெரியும். அதுவும் கிட்டத்துல வர்றப்ப பார்த்தீங்கன்னா, கம்முன்னு இருப்பாங்க. அவங்கள முகத்த பார்த்தாலே தெரியும் தமிழர்ன்னு. ஸ்மைல் பண்ணவே மாட்டாங்க. அப்ப கொஞ்சம் தூரத்துல பார்த்தீங்கன்னா, அந்த பிள்ளைங்ககிட்ட தமிழ்ல பேசிட்டு போவாங்க. இதுதான் நம்ம கல்ச்சரு. என்னவோ யார பார்த்தாலும் ஏதோ நம்ம வந்து கடன் கேட்டு வர்ற மாதிரியே நம்மள பார்க்குறது. அதாவது என்னையெல்லாம் பார்க்குறவங்க எப்படி தெரியுமா நெனைப்பாங்க, அப்போ அந்த முதல் பிள்ளை, 2வது பிள்ளை பிறந்தப்பலாம், ஏதோ நம்ம வந்து அ அ அதாவது நம்ம வந்து இவங்களுக்கெல்லாம் எப்படி விசா குடுத்தாங்க? இந்த லேடிக்கெல்லாம் எப்படி விசா குடுத்தாங்க ஆஸ்திரேலியா வர்றதுக்கு? அப்படின்ற மாரி பார்ப்பாங்க. ஏன்னா எப்ப பார்த்தாலும் பிள்ளை குட்டிங்கள பார்த்துக்கிட்டு அப்படியே வீட்லயே இருக்கிறதுனால, ஆமா நம்ம வந்து நயன்தாரா மாதிரி இல்லல்ல அதனால. அப்படி பேசவே மாட்டாங்க தமிழர்கள் தெரியுமா? நாம இப்ப எனக்கு எத்தன வருஷமா பேச ஆள் கிடைக்கல. நீங்க வந்து ஒரு இடத்துல நீங்க ஒரு ஜாதியா இருக்கலாம். நீங்க நான் இது என்ன சொல்றது? தேவரா கூட இருக்கலாம். ஆனா ஆஸ்திரேலியால வந்து நீங்க தேவர்ன்னு சொல்லி என்னத்த பெருமைப்பட போறீங்க? தமிழர்கள்ட்ட தான் போய் பெருமையா சொல்ல முடியும் நான் தேவர்ன்னு. ஆனா நீங்க நல்ல குணத்தோட இல்லன்னா, உங்க கூட எப்படி ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்குவாங்க? எப்ப பார்த்தாலும் நான் தேவரு, தேவரு. அதில பார்த்தீங்கன்னா 4, 5 பேர் அப்படி சேர்ந்துக்குவாங்க. இங்க பாருங்க, நீங்க நினைக்கிற மாரி உங்க பிள்ளைங்க உங்க பேச்ச கேட்டு கல்யாணம் பண்ணாது.
தயவு செஞ்சு ஃபியூச்சரில் கல்யாணம் நடக்க போகிறத பற்றிலாம் கற்பனை பண்ணாதீங்க. அவனுக்கு நல்ல அறிவு இருக்கணும், நல்ல குணம் இருக்கணும்னு மட்டும் யோசிங்க. நல்ல சாப்பாடு கொடுங்க, அவ்வளோதான். இந்தியாவில் இருக்கிற கிறுக்கு கிறுக்குகள் தான் அப்படி பண்ணிகிட்டு இருக்காங்க. நம்மளும் செய்யக்கூடாது. நாமளும் அப்படி செய்யக்கூடாது. ஆனால் நாம் என்னத்த சொல்கிறது, என்னத்த சொல்கிறது. அதாவது இந்த உதாரணத்தை சொல்லிடுறேன். என் மனசு ஆறல. என் பிள்ளைங்க வந்து கோல்டன் ரெட்ரீவர் கேட்குது. கோல்டன் ரெட்ரீவர் நாய் தெரியுமா? வீட்டிலலாம் முடிய கொட்டும். ஆனால் அதுதான் பாசமாக இருக்கும். அது யாரையுமே கடிக்காது. ஒருத்தவங்கள்ட்ட பேசினப்போ அவங்க யோசனை என்னதுன்னு சொல்கிறாங்க, நீங்கள் வந்து உங்களுக்கு பிடிச்ச அதாவது முடிய கொட்டாத ஒரு நாய்க்குட்டியை வாங்கி கொடுத்துருங்க. நல்லா கவனிங்க. அந்த நாய்க்குட்டியை வாங்கி கொடுத்துருங்க. அந்த நாய்க்குட்டியை வாங்கிட்டு வந்து பார்த்த உடனே அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்குமா. தட் இஸ் கால்டு அரேஞ்ச்டு மேரேஜ். நான் நினச்சிக்கிட்டேன், இவர் பேச்சை கண்டிப்பாக அந்த பசங்க கேட்க மாட்டாங்க, ஓடி போயிடுவானுங்க. ஏன்னா, எப்பா நீ உனக்கு பிடிச்ச மாதிரி செலக்ட் பண்ணிக்கோ, உன் இஷ்டம், உன் சந்தோஷம் அப்படின்னு சொல்லணுமா? இல்லை நான் ஒரு பொண்ணை டக்குன்னு பார்த்து இப்படி ட்ராப் மாதிரி மாட்டி விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் வந்து அந்த பொண்ணை லவ் பண்ணுவேன்னு சொன்னால் எப்படி இருக்கும்? எனக்கு அந்த பதிலை கேட்டோன்னு கஷ்டமாக போச்சு. என் பிள்ளைங்களுக்கு அந்த நாய் தான் பிடிச்சிருக்கு, நான் அந்த நாய் தான் வாங்குவேன். நானே க்ளீன் பண்ணிக்கிறேன் எவ்வளோ வேணாலும். ஏன்னா பிடிச்சதை வாங்குறது தானே சந்தோஷம். ஆ பிடிச்சதை வாங்குறது தானே சந்தோஷம். இதனால அதாவது ஒரு பொருள் பிடிச்சிருக்கு அப்படிங்கிறது ஒன்று. இன்னொன்று இதனால இந்த பிரச்சனையெல்லாம் வராது. இப்போ நான் வந்து என் ஜாதியிலே கல்யாணம் பண்ணா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வராது. இந்த பையனை கல்யாணம் பண்ணா என் வாழ்க்கை நல்லா இருக்கும். இந்த 2யும் நீங்க யோசித்து பாருங்க. இதே நாய்க்குட்டி உதாரணம் தான். இந்த பையனை கல்யாணம் பண்ணா நல்லா இருக்கும். வேற ஊரு, வேற மதம், வேற ஜாதி. ஓகே. இது வந்து என் ஜாதி, என் மதம். இந்த ஜாதி பிரச்சனை, மத பிரச்சனை வராது. இதுதான் வந்து ஒரு கல்யாணத்தோட அடிப்படையா. அன்பு தானே அடிப்படையா இருக்கணும். அன்பின் வலியது உயிர்நிலை. அன்பு இல்லாம எப்படி கல்யாணம் பண்றது? அப்போ வந்து ஒரு அடல்ட் வந்து ஒரு அடல்ட்டை செலக்ட் பண்றதுக்கு இத்தனை 1000 பேர்கிட்ட நம்ம யோசனை கேட்கணும். ஆனா நீங்க வந்து அந்த பொண்ணுகிட்ட கேட்க மாட்டீங்க. உனக்கு இந்த மாப்பிள்ளை பிடிச்சிருக்கா, பிடிக்கலையான்னு. பெரிய புடிங்க. எனக்கு ஆத்திரம் வந்துரும். அப்ப அந்த பிள்ளைக்கு இன்னொரு கல்யாணம் பண்ணி தானே வைக்க போறேன். இன்னொரு கல்யாணம் தான்டா அது பேரு. அந்த பொண்ணு அவன தான் கணவனா நடிச்சிருக்கும். அந்த பொண்ணு எதுவும் நினைச்சிருக்காது. உங்களுக்கு வெட்கமே இல்ல. உங்களுக்கு காதல பத்தியுமே ஒண்ணும் தெரியல. நீ அந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைப்ப. குழந்தை பெத்துக்கும். ஆனா உங்கள மனசுக்குள்ள எப்படி நினைக்கும் தெரியுமா? உங்களெல்லாம் பார்த்தா டெரரிஸ்ட் மாரி தான் நினைக்கும். நீ ரேசிஸ்ட்ரா, நீங்க ரேசிஸ்ட். ஆனா அவன் அந்த மனுஷன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பிள்ளைய பெத்து வளர்த்துருப்பாங்க. உன் கண்ணுக்கு அவன் அசிங்கமா தெரியலாம். அந்த பொண்ணு கண்ணுக்கு அழகா தானே தெரியறான். உங்க உங்க முகரக்கட்டையெல்லாம் வெள்ள வெள்ளேன்னு இருக்குது. உங்க முகரைய பார்த்தா தான் எனக்கு பிடிக்கவே இல்ல. அவ்வளோ திமிரு. ஆனா உங்களுக்கெல்லாம் ஹை பிளட் பிரஷர் வரணுமே கண்டிப்பா. இவ்வளோ திமிரு, எவ்வளவு ஆணவம். இங்க வந்து ஜாதி பேர போட்டுக்கிட்டு இருக்கிறவன்லாம் என்னைக்காவது என் கண்ணுல மாட்டுங்க அப்படி. ஐய்யய்யோ! அந்த அந்த நம்ம இந்தியாவுக்கு இப்போ சில இந்திய பிள்ளைங்கலாம் ஜாதி பேரோட பேர் வச்சிருக்காங்க. என் பொண்ணு கேட்டுச்சு. நாம வந்து என்ன ஜாதி? நம்ம வந்து விவசாயம் பண்ற ஜாதி. நான் இந்த கவுண்டரு, வன்னியர் இப்படி சொல்லுவோம் நாங்க. ஏன்னா 2 ஜாதியுமே இருக்குது 2 பேர்லயும். ஆனா நான் சொன்னேன், நம்ம வந்து விவசாயம் பண்ற ஜாதி. எல்லா ஜாதியுமே ஒண்ணு தான். எந்த யாரையும் வந்து ஜாதி அடிப்படையில பார்க்கக்கூடாது. நல்ல குணம் இருக்காங்களா? ஏன்னா வந்து பக்கத்திலேயே உட்காந்துருக்கும் நம்ம ஜாதிக்காரங்களா இருப்பாங்க. ஆனா நமக்கு அவங்க கெடுதல் பண்ணுவாங்க. அது நமக்கு தேவையில்ல. எந்த ஜாதியா இருந்தாலும் சரி, அன்பா இருக்கணும், நல்ல நட்பா இருக்கணும். எந்த நாடா இருந்தாலும் சரி. ஏசியானோ, அமெரிக்கானோ, ஆஸ்திரேலியான்னு எனக்கு அத பத்தி கவலையே கிடையாது. நல்ல மனசா இருந்தா போதும். நான் ஒரு நாள் உங்க கூட பேசிக்கிட்டு இருப்பேன். அதாவது இந்த ஜாதியிலே அவன் ஜாதியிலே கல்யாணம் பண்ணியிருந்தா ஒண்ணும் பிரச்சனை இல்ல. இது என்ன பெரிய தத்துவமா? இப்பலாம் நீங்க அந்த காலத்துல இருந்த மாதிரியே ஏழையாவே இருக்க வேண்டியதுதானே. ஏன் நீங்கலாம் நகை போடுற அளவுக்கு பணக்காரங்களா அன்னைக்கு? உங்களோட விருப்பம் தானே அது காரணம். நம்ம முன்னேறணும்னு நெனச்சீங்க. நீங்க முன்னேறிட்டு இருக்கீங்க. அந்த கவுண்டர் பகுதியிலும் நடக்குதாம், வண்டியர் பகுதியிலும் நடக்குதாம், தேவர் பகுதியிலும் நடக்குதாம். எல்லா பேரும் ஒரே மாதிரி முட்டா பேர் தான். ஒரு அடுத்தவன் பிள்ளை, அவங்க பாவம் எப்படி நம்மள போல தான் பெத்து வளர்த்துருப்பாங்க. நம்மளோட கோவத்த குறைச்சுக்கணும்னு யோசிக்கணும். ஆ வீம்பு முக்கியமா? காரியம் முக்கியமா? எப்பா அது 4 பேர் சொல்ல தப்பா செய்வாங்க. சொல்லணும். அதாவது நம்ம வந்து உன் பிள்ளை என்ன ஓடி போச்சாமே 4 பேர் கேட்க தான் செய்வாங்க. அப்பா இங்க பாரு, எனக்கு என் பிள்ளை தான் முக்கியம். எனக்கு ஜாதி முக்கியம் இல்லன்னு சொல்லணும். உன் பிள்ளை வந்து ஒருத்தர செலக்ட் பண்ணிருச்சுன்னா, அதுக்கான பொறுப்ப நீ எடுத்துக்கோ.
அந்த பிள்ளை நான் நல்ல பிள்ளையா வளர்த்துட்டேன், அதனால தான் அது ஜாதி பார்க்கல. அப்படி சொல்லு. அது நல்ல பிள்ளையா வளர்த்துட்டேன், அதனால ஜாதி பார்க்கல. பாசக்காரன்னு அந்த பாட்டுல அவர் சொல்றாரு கடைசியா. அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? "உன் பொண்ணு எப்பவுமே பயன்படாது உனக்கு. அது எந்த காலத்திலும் உனக்கு பயன்படாது." 2வது ஒரு சிறந்த ஆண்மகனை தேர்ந்தெடுத்து அந்த பொண்ணு அவனோட போகுது. அதாவது நான் லவ்ல மெச்சூரிட்டி இருக்குன்னு சொல்றதுக்கு காரணம் புரியுதா? போய் கல்யாணம் பண்ணிட்டு அடிதடி பண்ணிக்கிட்டு இருக்கிறது, கொடுமை பண்றது, அசிங்கப்படுத்துறது, அது வந்து மெச்சூரிட்டி இல்லாத காதல். ஒருத்தர கல்யாணம் பண்ணி வச்சுக்கிட்டா நம்ம வந்து பெரிய ஆள்ன்னு நினைக்கக்கூடாது. அன்புனால தான் ஒரு பெண்ண கட்டுப்படுத்த முடியும். அன்பால தான் வந்து கட்டுப்படுத்த முடியும். அடிச்சாலாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அது எத்தனை வயசா இருந்தாலும். என் பொண்ணு சின்ன பொண்ணு. என் பையன பார்த்து நான் சொல்லுவேன். "அடி வேணுமா?" அப்படின்னு மட்டும் தான் சொல்லுவேன். நான் அடிக்க மாட்டேன். சும்மா அப்படி கேட்பேன். "அடி வேணுமான்னா?" அவன் வந்து வேணாம்மா, வேணாம்பாம்பான். அதே கேள்வி என் பொண்ண பார்த்து கேட்டேன்னு வச்சுக்கோங்க, அதே இடத்துல 1 மணி நேரம் நிக்கும். பொண்ணுக்கு, பையனுக்கு அதான் வித்தியாசம். நீ வந்து ஒரு பொறுப்பில்லாத காதல பண்ணிட்டு அங்க வீணா போறதுனால, நல்ல காதலுக்கு மரியாதை இல்லாம போகுது. அத நல்ல ஞாபகத்துல வச்சுக்கோ. லவ் பண்ணிக்கிறது, ஓடிக்கிறது, ஒடியாந்துக்கிறது, புள்ளைய பெத்துக்கிறது, அப்புறம் மறுபடியும் சுத்திக்கிட்டே திரியிறது. எங்க ஊர்ல ஒரே ஜாதி, ஒரே மதத்துல கல்யாணம் பண்ணி, அந்த அந்த ஆண் வந்து அந்த மனைவிய அடி அடின்னு அடிச்சு, கொடுமையா பண்ணி கடைசில அந்த அம்மா செத்தே போச்சு. தெரியுமா உங்களுக்கு? இதுல என்ன சாதி இருக்குது, மதம் இருக்குது? எவன் நல்லவன், எவன் கெட்டவன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அதாவது செலக்ட் பண்றப்ப ஒழுங்கா செலக்ட் பண்ணணும்னு சொல்றேன். எது காதல்னாவது சொல்லிக் குடுங்க. எப்படியோ ஒரு கல்யாணத்த பண்ணிட்டு இங்க பாருங்க, கல்யாணம் பண்ணதுக்காகவே வாழ்க்கை முழுக்க இருக்குன்னு சொல்லக்கூடாது. நீ அன்பா இருந்தா மட்டும் தான் இருப்பாங்க எந்த பெண்ணும், எந்த ஆணும். இதுதான் ப்ரொசீஜர் வெளிநாட்ல. ஏன் அத நீ வந்து ஏத்துக்க கூடாதா? அவர் சொல்றாரு, நல்ல நல்ல சிறந்த ஆண்மகனை தேர்ந்தெடுத்து அவ வந்து கல்யாணம் பண்ணிக்க போறா. உடன்போக்குன்னா ஓடி போறா. நடந்து போறாங்க. உடன்போக்குன்னா ஒருத்தர் உடன் போவது. சரியா? ஓடுறது கிடையாது. எவன் ஓடிக்கிட்டு இருக்கான்? போறது. உடன்போக்கு போறான். அதுதான் வந்து அறம்னு சொல்றாரு. அதுதான் கற்புன்னு சொல்றாரு. தனக்கு பிடிச்ச ஒருத்தரோட வாழ்வதுதான் கற்பு. இது வந்து மாடு கிடையாது. இஷ்டம் போல வந்து அ கருத்தரிக்க வைக்கிறது. அப்புறம் நான் இப்படித்தானே பேசுவேன். மனுஷங்களுக்கு 6 அறிவு இருக்கு. அது கூட இப்ப வந்து சென ஊசி போடுறானுங்க. அதுக்கு முன்னாடிலாம் இயற்கை முறையில இது பண்ணுவாங்க. அது மாதிரி நம்ம செய்ய முடியுமா? வாழ முடியுமா மனுஷங்க? நான் உனக்கு தாலி கட்டிட்டேன். நான் சொல்றதெல்லாம் கேட்கணும். இது போல ஒரு ஆண் சொன்னாலும் தப்பு, பெண் சொன்னாலும் தப்பு. இருக்க மாட்டாங்க. சங்க காலத்துல அந்த காலத்துல இல்ல. போடான்ட்டு போய்க்கிட்டே இருப்பாங்க. இப்ப நம்ம அவரு சொல்றாரு என்ன சொல்றாருன்னா, அந்த பெண் வந்து தனக்கு பிடித்த ஒருத்தனை சிறந்த ஆண்மகன தேர்ந்தெடுக்கணும். சும்மா ஒண்ணுக்காரன தேர்ந்தெடுத்து, குடிகார பையன் ஒரு கஞ்சா குடிக்கிறவன தேர்ந்தெடுத்து, அவன் வந்து மாப்பிள்ளையா? பாய் மாதிரி குணம் இருக்கிற, அதாவது பார்க்கறதுக்கு ஆண் மாதிரியும், சிந்தனையில பாய் மாதிரி இருக்கிற ஒருத்தனெல்லாம் வந்து சிறந்த ஆண்மகன் கிடையாது. சிறந்த ஆண்மகன்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இந்த பையன் 1,00,000 சம்பளம் வாங்குறான். அந்த பொண்ணோட காதல கைவிட சொன்னப்ப கேட்க மாட்டேன்ருக்கான். அவன் தான் நல்ல பையன். இல்ல பரவால்ல எனக்கு பயமா இருக்கு. உங்க தங்கச்சிய நீங்களே எவனுக்கா கட்டி குடுத்துக்கங்க. நான் வந்து விளைவிக்கிறேன்னு சொன்னானா? அவன் எவ்வளோ நல்ல பையன். இந்த பொண்ணு உண்மையிலேயே எவ்வளோ மனசு கஷ்டப்படும் தெரியுமா? அது ஏதோ வக்கீல் பேச்சு கேட்டு அப்படி பேசுது. பாவம் அந்த பிள்ளைக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். சிறந்த ஆண்மகனை தேர்ந்தெடுக்கிறது. அம்மா நீ இப்படி நல்ல பையனா தேர்ந்தெடுக்கணும். யாருக்கு எந்த அதாவது நான் நான் ஒரு மோசமான ஆள தேர்ந்தெடுத்தா நீயும் கஷ்டப்படுவ, நாங்களும் கஷ்டப்படுவோம்னு சொல்லணும். சிறந்த ஆண்மகனை தேர்ந்தெடுத்தா அவங்களுக்கு சேர வேண்டிய அந்த பொண்ணுக்கு நகையோ, பொருளோ குடுங்க. அது சந்தோஷமா வாங்கிட்டு போகட்டும். என்ன பிரச்சனை? நாங்க பார்க்குறோம், நாங்க பார்க்குறோம். அவங்க பார்க்குறதெல்லாம் வீட்ட தானே பார்க்குறீங்க. இந்தா பாரு ரிதன்யா கேஸ் என்னாச்சு? வீடு பெரிய வீடு. ஒரே பையன், ஒரே பையன், ஒரே பையன். ஒத்தையா பிறந்த அவன் இப்ப மனநல பிரச்சனையில தான் உட்காந்துருக்கான். அது 2, 3 பிள்ளைங்க 2, 3 பிள்ளை இருக்கிற வீட்லயும் சில பசங்க சரியில்ல. இல்ல ஒத்த பிள்ளைங்கிறதுக்கான அத சொன்னது தப்பு. அத கொஞ்சம் மன்னிச்சுக்கோங்க. அவனுக்கு மனநல பிரச்சனை இருக்கிறதுன்னு தெரிஞ்சும், அவன் வந்து தைரியமா கல்யாணம் பண்றான் பாருங்க. அப்ப அவனுக்கு வந்து உலகத்துல பெண்கள் எப்படி நடந்துக்குவாங்க? எப்படி ஒரு சைக்காலஜின்னு தெரியல அவனுக்கு. நம்ம ஜாதி, நம்ம மதத்திலேயே பார்த்து கல்யாணம் பண்ணோம்னா, அது சரியா வருமான்னு மட்டும் கேளுங்க. நீங்க கோயிலுக்கே போகலனாலும் சரி, நீங்க ஜாதிய பத்தி சிந்திக்கலனாலும் சரி, வாழ முடியுன்றேன் நான். ஒண்ணுமே கிடையாது. மதமே இல்லனாலும் ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. மதமே இல்லாம ஒரு காலத்துல இருந்தோம் தானே. எந்த காலத்துல மதத்தோட இருந்தோம்? நம்ம டெவலப் பண்ணிக்கிட்டது தானே மதம் எல்லாமே.
நல்லா இருக்கணும், நல்லா 3 நேரம் சாப்பிடணும், நல்லா தூங்கணும், நல்லா அப்படியே பிள்ளைங்கள பெத்து வளர்க்கணும். அவ்வளோதான். அவ்வளோதான் ப்ரொசீஜர். நீங்கள் வந்து இந்த கோயிலுக்கு போகணும், அதுக்கு போகணும், அந்த கிருத்திகை போகணும், அது எதுவுமே கிடையாது. சும்மா 4 மனுஷங்க போகிற இடத்துக்கு பார்க்குறதுக்கு ஒரு சந்தோஷமா இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன். இந்த கோயிலுக்கு எங்கேயாவது கோயிலுக்கு போயிட்டு 4 பேரை பார்த்துட்டு வந்தோம், கொஞ்சம் நல்லா இருக்குது அவ்வளோதான். என்னாலலாம் ஒரு நிமிஷம் கூட சாமி கும்பிட முடியாது. அங்கே போயிட்டு வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருப்பேன். கோயிலுக்கு போ கோயிலுக்கு போய் கும்பிட்றது முக்கியம் கிடையாது. நம்ம கடவுளை எப்படி பார்க்குறோங்கிறது முக்கியம். என்ன? கடவுளை அவர் என்ன சொல்றாரு, அவருக்கு அந்த பையன் நல்ல பையனா, அத பார்க்குறப்ப தெரியும். நல்ல நல்ல பையன்னு நெனைக்கிறாரு. சிறந்த ஆண்மகனை தேர்ந்தெடுத்து அவ போறா. அதுதான் கற்பு. அது என்ன இங்கிலீஷ்ல வெர்ச்சு. ம். அதான் வெர்ச்சு. அவ போறா. அதுதான் நியாயமானது. நீங்க வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு ஒருத்தர செலக்ட் பண்ணிட்டு, ஜாதகத்தில 7 பொருத்தம் இருக்கு, 8 பொருத்தம் இருக்கு. இந்த மிச்சம் 2 பொருத்தம் என்ன? நான் எங்க வீட்ல கல்யாணத்துக்கு முன்னாடி காமெடியா பேசுவேன். எனக்கு ஜாதகம் பார்த்தப்போ 7, 8 பொருத்தம் இருக்குன்னுலாம் சொல்லுவாங்க. நான் சொல்லுவேன், மிச்சம் 2 பொருத்தம் என்ன தெரியுமா? மாப்பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் பிடிக்கலை. நிஜமா அப்படிதான் சொல்லுவேன். மாப்பிள்ளைக்கு பொண்ணுக்கு பிடிக்கல. அதுதான் அந்த 8வது, 9வது பொருத்தம் அப்படின்னு நான் சும்மா கேலிக்கு சொல்றது. அதாவது கிரகங்கள் சரியா இருக்குது. கிரகங்கள் சரியா இருக்கலாம். நம்ம 2 பேருக்கும் பிடிச்சிருக்கணும்ல. இப்போ வெளிநாடுகள்ல ஜாதகம் பார்க்கறது இல்ல. அவங்க 2 பேருக்குமே பிடிச்சிருக்கான்னு அவங்க தான் வந்து யோசித்து பார்த்து முடிவு பண்றாங்க. தெருவுல ஒரு வேளை பிடிக்கல, நம்ம 2 ஒத்து வராதுன்னா விட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம நம்ம வந்து எல்லாத்தையும் வந்து ஒரு பாக்ஸ்க்குள்ள போட்டு அடைச்சு வச்ச மாரி, நீ மாட்டிக்கிட்ட அவ்வளோதான். அவரு சொல்றாரு இந்த ஹரி நாடார் யார் யாரோ பேசுறாங்க அப்படின்னு. அதாவது இவரு ஒரு காலத்துல கஷ்டப்பட்டாருல்ல. அப்புறம் கமெண்ட்லலாம் எழுதியிருக்காங்க. அவர் பழைய ஜாதி பேர் அதெல்லாம் எனக்கு ஒரு முக்கியமே கிடையாது. எல்லாம் தமிழ் குடும்பம் தானே. எல்லாம் தமிழ் குடும்பம் தான். ஏன்னா காலையில எந்திரிச்சோனே அவங்க என்ன அமெரிக்காவுல இருந்து ஆர்டர் பண்ணியா சாப்பிடுறீங்க? எல்லாமே தமிழ் குடும்பம் தான். ஒரே ஒரு விஷயம். கிளாஸ் படி கல்யாணம் பண்ணிக்கோங்க. பணக்காரங்க பணக்காரங்களோட கல்யாணம் பண்ணிக்கோங்க. எந்த ஜாதினாலும் ஓகே. ஏன்னா, அந்த பண விஷயத்துல வந்து பொண்ணுங்க கஷ்டப்படுறதுக்கு வேணாம். கஷ்டப்பட வேணாம். கல்யாணம் பண்ணிக்கோங்க. இல்ல மதமும் கல்யாணம் பண்ணிக்கோங்க. ஆனா வந்து விருப்பம் இல்லாம லவ் ஏற்கனவே லவ் பண்ற ஒருத்தர பிரிச்சு, அத வந்து இப்படி நாசம் பண்ண வேணாம் அவங்க வாழ்க்கைய. அது ரொம்ப பெரிய பாவம். அது வந்து இப்ப இப்ப இவன் வந்து செத்து போயிட்டான். பாவம் அந்த அந்த டெட் பாடிய பார்த்தோனே எனக்கு மனசே ஆறல. எங்க குடும்பத்துல ஒரு பையன் 23 வயசுல இறந்து போனான். அதே மாரி தான் இவனும் இருக்கேன். இன்னும் கொஞ்சம் பெரியவனா இருக்கேன். அதாவது நம்மளுக்கு வந்து இந்த அம்மா, அப்பா யோசிச்சு பாருங்க. நம்ம ஏன்டா தமிழ் சமூகத்துல பொறந்தோம்னு நெனைப்பாங்க. நம்மலாம் பொறந்ததே தப்பு. நம்மளுக்கு எல்லாத்தையும் போல கை, கால் ஒரே மாரி தானே இருக்கு. நம்ம ஏன் தமிழ்நாட்டுல வந்து பொறந்தோம்னு நெனைப்பாங்க. அவங்கலாம் ஆஸ்திரேலியாவுல பொறந்திருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்படியும் 2 பேரும் சந்தோஷமா இருப்பாங்க. அந்த 2 பொண்ணும், பையனும். கஷ்டம். இன்னும் ஒரு காலத்துல எவனுமே லவ் பண்ணாம போறான். ஏன் கல்யாணம் பண்ணல? எனக்கு ஒண்ணும் இன்ட்ரெஸ்ட்டே இல்ல கல்யாணத்துல. அப்படின்னு சொல்ல போறானுங்க. நீ வந்து எத்தன சினிமா எடுக்குறீங்க? எதுக்கு எடுக்குறீங்க? லவ் ஸ்டோரி எல்லாம். ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் ஏன் எடுக்குறீங்க? பிள்ளைங்க காதலிக்கணும். சந்தோஷமா இருக்கணும் தானே. ஏன் நீங்க வந்து செலக்ட் பண்றீங்க? இந்த ஜாதியில லவ் பண்ணு, இந்த ஜாதியில லவ் பண்ணு. அவன் அந்த பிரச்சனை அவனே பார்த்துக்குவான்ல. அவனவனுக்கு ஈர்ப்பு எங்க வருதோ அவங்கள தான் லவ் பண்ணுவாங்க. நீங்க எவ்வளோ காசு குடுத்தாலும், எவ்வளோ பெரிய பணக்கார குடும்பத்தில போய் அந்த பிள்ளைய கட்டி வச்சாலும், நீ என்னதான் பண்ணி அந்த பொண்ண மனச மாத்தி கட்டி வச்சாலும், அந்த பொண்ணு மனசுல இருக்கிறது எவ்வளோ பெரிய கஷ்டம்ன்றது அந்த பொண்ணுக்கு மட்டும் தான் தெரியும். அந்த பையன் கூட பேசினது, பழகுனதெல்லாம் அந்த பொண்ணு நெனச்சு பார்த்தா எப்படி இருக்கும்? ஆனா நீங்கலாம் எதுக்கு பெத்துக்கிறீங்கன்னு தெரியல. பொம்பள பிள்ளைங்கள பெத்துக்காதீங்க. தயவு செஞ்சு பையன மட்டும் பெத்துக்கோங்க. வெளிநாட்டுல நெறைய பொண்ணுங்க இருக்கு. இங்க வந்து கட்டிட்டு போங்க. தயவு செஞ்சு நீங்க பொம்பள பிள்ளைங்க தமிழ்நாட்டுல பெத்துக்காதீங்க. முட்டா பயல்களா பெத்துக்காதீங்க. அப்புறம் எனக்கு நல்ல எரிச்சலா வருது. அப்புறம் நான் ஏதாவது சொல்லிட போறேன். பொம்பள பிள்ளைங்கள பெத்துக்காதீங்க நான் சொல்றேன். எல்லாரும் போய் அபார்ஷன் பண்ணிடுங்க. இந்த கேரளாவுல பொண்ணு இருக்கு. ஆந்திரா, கர்நாடகா எல்லாத்துலயும் போய் கல்யாணம் பண்ணிட்டு வாங்க. இந்தியா முழுக்க போய் கல்யாணம் பண்ணிட்டு வாங்க. எது பண்ணாலும், இந்தா தோடு வாங்கி தரேன், நகை வாங்கி தரேன். நான் உனக்கு இதெல்லாம் வாங்கி குடுத்தேன்ம்மா. ஆனா கல்யாணத்த மட்டும் எங்கள செலக்ட் பண்ண விடுன்றது. போய் பார்த்தா வீட்ட பார்க்கறது, மாப்பிள்ளைய பார்க்கறது, வீட்ட பார்க்கறது. அவன் கல்யாணத்துக்கு அப்புறம் அடிக்கிறது, கொடுமைப்படுறது பண்ணா, அவன் கொஞ்சம் கொஞ்சமா திருந்திருவான்றது. அப்புறம் 2 வருஷத்துக்குள்ள குழந்தை பிறந்துரும். உங்க முகரைகளுக்கெல்லாம் பொம்பள பிள்ளை தேவையா?
இந்த பொம்பள பிள்ளைய பிறந்தா அம்மா, அப்பாவுக்கு பயப்படணும். கூட பிறந்தவங்களுக்கு பயப்படணும். கல்யாணம் பண்ண போற வீட்ல மாமனார் அந்த அந்த குடும்பம், ஹஸ்பண்டு எல்லாருக்குமே பயந்துகிட்டே இருக்கணும். எதுக்கு பயந்துகிட்டே இருக்கணும்? நல்ல வேளை நான் தப்பிச்சு வந்துட்டேன் இந்த ஊருக்கு. எதுக்கு நீங்கலாம் பொம்பள பிள்ளைய பெத்துக்கிறீங்க? நான் திரும்பவும் சொல்றேன். நீங்க உயிரற்ற பொருட்கள வாங்கி, வாங்கி, வாங்கி குடுத்து, அதுகளோட அறிவ மட்டுப்படுத்தி, அதுகள கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அதுக்கு தெரியாதா? ஒரு 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 சின்ன பிள்ளை என்கிட்ட சொல்லுது. ஒரு சின்ன பிள்ளை சொல்லுது. நான் பெரிய பொண்ணானா அந்த பையன தான் கல்யாணம் பண்ணுவேன்னு. ஏன்னு கேட்டா, அவன் தான் ரொம்ப நைஸா என்கிட்ட பேசுறான். அன்பா பேசுறான். ஹி இஸ் வெரி நைஸ் டூ மீ. நைஸ்னா என்ன? நல்ல விதமா பழகுறது. இந்த நல்ல விதமா ஒருத்தன் பழகுறானா இல்லையான்னு கூட ஒரு பெண்ணுக்கு கண்டுபிடிச்சு செலக்ட் பண்ண தெரியாதா? இல்ல அவ்வளோ அதாவது யாருமே காதல்ல நடிக்கவே தேவையில்ல. உண்மையிலேயே பிடிச்சிருந்தா 2 பேரும் கல்யாணம் பண்ணி நிம்மதியா இருக்கலாம். நல்ல கணவன் மனைவி, நல்ல அம்மா, அப்பா. அப்படியே பிள்ளைங்க அப்படியே போய்க்கிட்டே இருக்கணும் சந்தோஷமா. எந்த குருவி இன்னொரு குருவிய கொத்திக்கிட்டே கிடக்குது. கொத்துச்சுன்னா அது ஓடி போயிறாதா? கொத்துச்சுன்னா போகணும். கண்டிப்பா ஆண் கொடுமை பண்ணாலும் சரி, பெண் கொடுமை பண்ணாலும் சரி, போகணும் அங்கருந்து. பிள்ளைங்கலாம் அத பார்த்து பார்த்து வளர்ந்து அது மென்டல் ஆயிடாது. மென்டல்னா சட்டைய கிழிச்சிட்டு போறதா மென்டலா? ஏன் எவனாவது சைக்கோ இருக்கிறான்னா, அவன் சைக்கோட்ட கேட்டு பாருங்க. உங்க அம்மா, அப்பா எப்படி வீட்ல நடந்துக்கிட்டாங்கன்னு. அந்த 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 பொண்ணோட அம்மா, அப்பாவெல்லாம் பார்த்தா எனக்கு மனுஷங்க மாரியே தெரியல. ஒரு கண்ணுல ஒரு அன்பு இருக்கா? கண்ணுல ஒரு அருள் இருக்கா? ஒண்ணுமே இல்ல. ஒரு இரக்கம் இல்ல. ஒரு நாகரிகமே இல்ல. காசு ஏற ஏற அறிவு வேலை செய்ய மாட்டேங்குது. மனசு என்கிட்டலாம் எத்தன மில்லியன் 100 மில்லியன் இருந்தா கூட நான் இதே போல தான் இருப்பேன். அதான் சென்ம புத்தி செருப்பால அடிச்சாலும் போகாதும்பாங்க. இவங்க திமிரத்தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. கோயம்பு திமிரத்தான் உருவாக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் நான் சொல்லி முடிச்சிடுறேன். அதாவது நம்ம தமிழ் சமூகத்தில வேற மொழிக்காரங்கலாம் கலந்து பிரச்சனை பண்றாங்கன்னு ஒரு பேச்சு இருக்குது. அது கிடக்கட்டும். நமக்கு எங்க போச்சு புத்தி? ந ந நம்ம தமிழ் பேசுற ஒரு குரூப்பு அப்படியே கெஞ்சுறாங்க. நானும் மனுஷன் தானடா, நானும் மனுஷன் தானா, மனுஷன் தான். எங்கள ஏத்துக்கோங்கன்னு கெஞ்சுறாங்க. உங்களுக்கு என்னதான் பிரச்சனை? உங்கட்ட காசு இல்லன்னு மட்டும் சொல்லுங்க. உங்கட்ட காசு இல்ல, எனக்கு உன்ன பிடிக்கலன்னு சொல்லுங்க. ஆனா ஜாதி அடிப்படைய வச்சு அவங்கள கேவலப்படுத்தாதீங்க. ஏன்னா என் ஜாதியாவே சிலர் கேவலமா தான் பார்ப்பாங்க. என்னைய அப்படிதான் ஒரு திருப்பூர் பொண்ணு நடத்திட்டு போச்சு. ஒண்ணுமில்லாத ஒரு சின்ன விஷயம். சின்ன பிள்ளைங்களுக்குள்ள ஏதோ பேசிக்கிட்டதுக்கு, வீட்டுக்குள்ள நான் போறேன். அந்த பொண்ணும், பையனும் என்ன வான்னு கூட கூப்பிடல. இவ்வளவுக்கு நானு சொல்லி காமிக்க கூடாது. இருந்தாலும் சொல்றேன். அவங்களுக்கு குழந்தை பிறந்திருக்குன்னு சொல்லிட்டு, நெறைய பொருளெல்லாம் கொண்டு போய் குடுத்துட்டு வந்தேன். பழங்கள்லாம் கொண்டு கொண்டு போய் குடுத்துட்டு வந்தேன். எ அதாவது அவங்க அவங்கள யாரு இருக்கிறாங்கன்னு தெரியாது. நம்ம போய் பார்க்கணும். ஏன்னா, எனக்கு குழந்தை பிறந்தப்ப யாரும் பார்க்கல. நான் போய் பார்க்குறேன். ஆனா வீட்டுக்குள்ள போறேன். 2 பேருமே வான்னு கூப்பிடல. தயவு செஞ்சு நான் அப்பதான் நெனச்சுக்கிட்டேன். அவங்க இந்தியாவுக்கு திருப்பி போயிட்டாங்க. நீங்க இந்தியாவுல தான் இருக்க வேண்டியவங்க. ஒருத்தரோட குணம் என்ன? நம்ம எப்படி அவங்க நடத்துறாங்கன்றத கூட பார்க்காம, சின்ன பிள்ளைங்களுக்குள்ள பேசிக்கிற விஷயத்துக்காக, என்ன வாங்கன்னு கூட கூப்பிடல. அப்போ உனக்கு எவ்வளோ திமிரு இருக்கணும்? நான் அப்புறம் ஃபோன் நம்பர டெலீட் பண்ணிவிட்டேன். எனக்கு தேவையே இல்ல. நான் என்ன மாதிரி ஆளுங்களோட தான் பழக முடியும். நான் பொறுமையா இருக்கிறது, இல்ல அவங்கள போய் டிஸ்டர்ப் பண்றது, அதெல்லாம் எதுவும் பண்ண மாட்டேன். புடிச்சா பேசுவேன், பிடிக்கலனா போய்க்கிட்டே இருப்பேன். அந்த 2 மணி நேரம் பேசுறாங்கன்னு சொன்னோனே, அந்த பொண்ணு 2 மணி நேரம் பேசுவாங்க. அவங்களுக்கு நான் காது குடுத்து கேட்கறனால பேசுறாங்க. ஆனா நல்ல பொண்ணு. அந்த பொண்ணு மதுரை பொண்ணு தான், பாசக்கார பொண்ணு. சம்டைம்ஸ் கலர பத்தி பேசுவாங்க. மத்தபடி அது ஒண்ணு தான் எனக்கு இதுவே தவிர, மத்தபடி அருமையான பொண்ணு. இந்த மாரி தான். வீட்டுக்குள்ள போறேன், வாங்கன்னு கூப்பிட மாட்டேன்றாங்க. அதெல்லாம் இதெல்லாம் இந்த மாரி திமிரு பிடிச்சவங்கலாம் இந்தியாவிலே இருந்துக்கோங்க. இங்க அம் சரியில்ல. நீங்க இங்கலாம் ஒண்ணும் ஆஸ்திரேலியா நீங்க நட்டாம நிறுத்த வேணாம். நீங்க படிச்சுட்டு மட்டும் தான் வர்றீங்க. என்ன குணத்த கொண்டு வர்றீங்க? நீங்க நீங்க ரெட்டி, நாயுடு அது இதுன்னு போட்டுக்கிட்டு இருக்கீங்கல்ல. நீங்க அந்த அந்த மாரி குணத்த கொண்டு இந்த ஆஸ்திரேலியாவ வீணாக்க போறீங்க. இந்தியாவுல கொண்டு வரக்கூடாதது ஜாதி, வரதட்சணை, அப்புறம் மேல் டாமினேஷன் இதெல்லாம் கொண்டு வராதீங்க. அப்புறம் நீங்க டைவர்ஸ் வாங்கிட்டு தனியா தான் உட்காந்துருப்பீங்க. சொல்லிட்டேன் நான். ஆனா தயவு செஞ்சு நீங்கலாம் குழந்தைய பெத்துக்காதீங்க. அந்த புள்ளைங்களுக்கு பிடிச்ச எதுவுமே செய்ய வர்றது கிடையாது. நான் சொல்றத செய். இந்த வேலைக்கு போ. இதுதான் கௌரவமா இருக்கும். அந்த வேலைக்கு போய் அதுதான் கௌரவமா இருக்கும்.
கடைசி வரைக்கும் இந்த பொம்பளை பிள்ளைங்கள தொல்லை பண்ணிக்கிட்டே இருந்தா கஷ்டமே. அம்மா, அப்பாவே எல்லா சுதந்திரத்தையும் வச்சுக்கிறீங்க. அப்புறம் பிள்ளைங்களுக்கு என்ன சுதந்திரம் இருக்கு? அதில வயசான காலத்தில வேற பார்த்துக்கணும்னு சொல்றீங்க. நீங்க பாடா படுத்துனா அவங்கள எப்படி வயசான காலத்தில பார்த்துக்குவாங்க? இதுக்கு மேல பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் நான் வந்து நான் வன்னியர் தான். நான் எல்லா ஜாதியும் மதிக்கிறேன். எல்லார்கிட்டயும் பாசமா இருக்கணும்னு தான் நெனைக்கிறேன். எனக்கு வேற லாங்குவேஜ் ஆளுகலாம் இது இல்ல. ஏதோ நம்ம இப்ப நாங்க வந்த மாரி அவங்களும் பொழைக்க வந்திருக்காங்க அவ்வளோதான். அது திமிரா பேசுறதுக்கோ, எந்த மாநிலத்து வந்திருந்தாலும் திமிரா பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. அப்படி என்கிட்டலாம் ஏதாவது திமிரா பேசுனீங்கன்னு வச்சுக்கோங்க, ரொம்ப மோசமா நான் பேசுவேன் நான் சொல்லிட்டேன். நான் வன்னியர் தான். உனக்கு என்ன வேணும்? வன்னியர் அந்த இன்னொரு சாதி ஆள கொலை பண்றதோ, அடிக்கிறதோ பண்ணா எனக்கு பிடிக்காது. அந்த அடிக்கிறவன எனக்கு பிடிக்காது. அவ்வளோதான். சக மனுஷன் நம்மள போல இருக்கிற ஒரு மனுஷன வடநாட்டுல விட சவுத் இந்தியா பெட்டர்ன்னா, நீங்க என்ன முன்னேற போறீங்களா? இல்ல வடநாடு மாரி மாற போறீங்களா? பேக்குகளா? நான் இதுக்கு மேல பேச விரும்பல. ஆனா ஆண்களுக்கு இருக்கிற அதிகாரத்தன்மைக்கு, நீங்க எந்த பொம்பளையுமே உருப்படா வாழ விட மாட்டீங்க. மகளையும் நிம்மதியா வாழ விட மாட்டீங்க. பொண்டாட்டியும் நிம்மதியா வாழ விட மாட்டீங்க. நீங்க அப்படி என்னதான் சாதிக்க போறீங்க? இல்ல இந்த மாரி கொடுமை பண்ற ஆண்கள்லாம் செத்தா வருத்தப்படவே தோணாது. கண்ணீரே வராது. நம்ம செத்தா 4 பேரு நம்ம குடும்பத்தாராவது அழுவணும்னு நெனைங்க. இந்த பொண்ணெல்லாம் என்ன நெனைக்கும்? அம்மா, அப்பாலாம் இறந்து போயிட்டா. என்னையோ என் லவ்வர எப்படி கொன்னீங்க? அந்த பையன் பாவம்ல. கல்யாணம் பண்ணியிருந்தா பேசாம 2 பிள்ளைங்கள பெத்துட்டு ஜாலியா இருந்திருக்கும். இங்க பாருங்க, எல்லார் வீட்லயும் ஒரே மாரி தான் சாப்பிடுறோம், ஒரே மாரி தான் தூங்குறோம். உங்களுக்கு திமிரு அதிகமாயிடுச்சு. இந்த திமிர கடவுளா பார்த்து குறைக்கும். நான் கண்டிப்பா சொல்றேன் கேளுங்க. நான்லாம் வால்மார்ட் இந்தியா வந்துச்சுன்னா, நான் 4, 10 வீடியோ போடுவேன். வால்மார்ட் வரணும்னு. இதோட முடிச்சுக்கலாம் வீடியோ. தேங்க் யூ. நன்றி.